சூசைட் ஸ்குவாடுன்னு நினைக்கிறேன். நம்ம ஜான் சீனாலாம் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த மியூசிக் அப்படியே வாவ் செம்ம ஷாட்டு. ஓகே, இதை தான் ஆள வந்தான்னு இதில் சொல்லியிருந்தீங்க. இந்த படத்தில் வந்து இன்செப்ஷன் படத்தை மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. இந்த கேரக்டர் இப்போது கனவுல இருக்கா இல்லை நிஜத்தில் இது நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு இவன் நம்மளை கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு நினச்சி அதனாலே நிறைய பிரச்சனை அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ அண்ட் ஐ எம் யுவர் மாஸ்க்மேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ட்ரெய்லர் எதுனா ஜோக்கர்னு ஒரு படம் ஹாலிவுட்லேருந்து வந்திருக்கு. சொல்லி தெரியணுன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஃபேமஸான ஒரு படம் தான். இதோட செகண்ட் பார்ட், அந்த ஜோக்கர் படத்தோட செகண்ட் பார்ட்டோட ட்ரெய்லர் வந்திருக்கு. தமிழ்லையும் வந்திருக்கு, இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு. ஸோ நம்ம ரெண்டும் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னா ஜோக்கர் ஃபோலி ஏ டியோக்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. டியோக்ஸ் இது என்ன லாங்குவேஜ்னு ஒன்றும் புரியலை. ஓகே, அஃபிஷியல் டீசர் ட்ரெய்லர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது அமெரிக்காவில் ஒரு தியேட்டர்லலாம் வந்து போலீஸ் காவல் வந்து போட்டிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த படத்தை பார்த்துட்டு யாரும் வந்து அந்த ஜோக்கர் கேரக்டராகவே மாறிடக்கூடாது, டிப்ரெஷன் உள்ள போய் அந்த அளவுக்கு எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்வளோ செக்யூரிட்டிஸ் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு தியேட்டர்ஸில் அமெரிக்காவில். இங்கே வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இம்பேக்ட்லாம் பண்ணல. பட் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. டிசியில் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் கேரக்டர் அப்படின்னா இந்த ஜோக்கர் அப்படின்றது. இது முன்னாடி வந்து பேட்மேனில் ஹீத் லெட்ஜர் பண்ணியிருந்தார் இல்லையா? ஸோ அந்த ஸ்டோரிஸ் அண்ட் அதே மாதிரி சிமிலாரிட்டிஸ் உள்ள அந்த ஜோக்கர் கேரக்டர் தான் இது. இதை வந்து இப்போ ஜாக்லின் ஃபீனிக்ஸ் வந்து பண்ணுறாரு அப்படின்னப்போ ஃபஸ்ட்டு ஹீத் லெட்ஜருக்கு என்ன மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்துச்சோ, ஜோக்கர் கேரக்டருக்கெல்லாம் இவனை ஏன் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்துச்சோ, அதே மாதிரி தான் ஜாக்லின் ஃபீனிக்ஸ்க்கும் வந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருக்கவர் தான் ஜாக்லின் ஃபீனிக்ஸ். ஸோ இவருக்கும் அதே மாதிரி ஒரு எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு. இவர் அந்த கேரக்டருக்கு செட் ஆக மாட்டார், சரியாக சியூட் ஆக மாட்டார், இவர் வந்து அந்த கேரக்டருக்கு சரியாக வரவே மாட்டார் அப்படின்ற மாதிரி உள்ள டாக்ஸ் எல்லாம் நிறைய போச்சு. ஹீத் லெட்ஜர் எப்படி அந்த படத்துக்கு ஒரு உயிர் கொடுத்தாரோ, அந்த கேரக்டருக்கு ஒரு புது டெஃபினேஷன் கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்த ஜாக்லின் ஃபீனிக்ஸ் அப்படின்றவரும் இந்த படத்துக்கான இந்த ஜோக்கர் அப்படின்ற படத்துக்கான அந்த படத்துலையாச்சும் ஒரு பாதி கேரக்டர், ஐ மீன் பேட்மேன் ஆப்போசிட்டில் இருக்கும் அண்ட் இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் இந்த படத்தையே டோட்டலாக கேரி அவுட் பண்ணிட்டு போகிற மாதிரி உள்ள ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரை ரொம்பவே பக்காவாக பண்ணி ஜோக்கர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு இப்போது நினச்சா ஹீத் லெட்ஜர் கூட இவரையும் நினைக்கிற மாதிரி உள்ள கேரக்டர் கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஸோ அதுதான் ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு என்னென்னு சொல்லலாம், ஒரு ஆர்டிஸ்டாக நிரூபிக்கிறதுக்கான ஒரு வேலைன்னு சொல்லலாம். ஸோ அதை இவர் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார். இப்போ இந்த படத்தோட செகண்ட் பார்ட், அந்த ஜோக்கர் படத்தோட செகண்ட் பார்ட் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் தான். இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 2 minutes 24 seconds. ஸோ கொஞ்சம் லெங்க்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற டீசர்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸை கம்பேர் பண்ணும்போது. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 3, 2, 1, go. Oh, எடுத்தோனே வா. Hey Fleck, you got a joke for us today? இவர் நான் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன். இவரோட உருவம் எப்படி இருக்குன்றதை நான் பிக்சர்ஸ் போடுறேன் பாருங்க. To balance the fractures within ourselves. இது இவரோட ஒரிஜினல் உருவம் கிடையாது. நான் போடுறேன், பிக்சர் போடுறேன் பாருங்க. ஹார்லி குயின். I haven't done anything with my life like you have. இந்த மியூசிக் அப்படியே வாவ் செம்ம ஷாட்டு. வாவ். Let's get out of here. Joker. What the world needs now. Sounds this fall. Oh, செம்மையா இருக்கு. Joker and Harley. Phoenix. Gaga, Lady Gaga. Tell us, what's changed, Arthur? I'll tell you what's changed. I'm not alone anymore. Okay.
That's what we should be talking about. Oh. Summer trailer. ஓகே, இதை தான் ஆள வந்தான் இதில் சொல்லியிருந்தீங்க. இது இன்ஸ்டாவில் பார்த்தேன். Oh my god. இதுதான் இது ஜோக்கர் ஸ்மைல். Foley Deluxe 10/4/24 10/4/24 10/4/24 10 October 24. அது என்ன 10? ஓ 10ன்றது மந்த் வந்துடுமோ? அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ஆமாம், நம்ம டேட்டுன்னு நினச்சிட்டேன். ஓகே, 10/4/24னா October 4, 2024 அக்டோபர் மந்தில் வரப்போகுது இந்த படம். இதுக்கப்புறம் இதோட செகண்ட் ட்ரைலர் விடுறதுக்கான சான்சஸ் ஹை நிறையவே இருக்குது. இப்போ இதோட தமிழ் ட்ரைலரும் அப்படியே பார்த்துடலாம். ஜஸ்ட் அ மினிட். 1 2 2 2 2 3 கிளம்புங்கடா, ஆட்டத்துக்கு நேரமாச்சு. எந்திரி எந்திரி. டப்பிங் மட்டும் சரியாக கொடுத்துருங்கடா, படம் ஹிட்டு. உடைஞ்சிருக்கிற நம்மளை இசைதான் முழுமையாக்கும். நம்மளோட காயங்களை மறைய வைக்கும். அவர் ஆளே இல்லை. உன் அளவுக்கெல்லாம் நான் வாழ்க்கையில எதுவும் பண்ணதில்லை. செம்ம, உண்மையிலே அந்த ஷாட்டு பக்காவாக இருக்கு அந்த மியூசிக்கோட சேர்ந்து. இங்கிருந்து தப்பிச்சிடலாமா? இந்த மேனரிசம் இருக்கு இல்லையா, அந்த மேனரிசத்துக்கே தனி ஒரு அழகு இந்த ஜோக்கர் படத்தில். இந்த வருடம் பின்னாடி ஓடி வரது அப்போ யாரு? இவரு ஃபீனிக்ஸ் காகா. காகா சொல்லுங்க, என்ன மாறி இருக்கு ஆத்தர்? பார்த்தா தெரியல, நிறைய மாறி இருக்கு. இப்ப நான் தனி ஆள் இல்ல. இப்ப நம்ம அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கணும். செம்ம ஷாட்டு, சீரியஸ்லி செம்ம ஷாட்டு. எனக்கு உண்மையான முகத்தை பார்க்கணும். வேற லெவல் ஷாட் இது. இந்த படத்தில் எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்க போகுதுன்னு தெரில. ஜோக்கர் ஃபோலியாட்டு, அது என்னது இது? ஃபோலியாட்டு தெரியலையே. நைஸ் நைஸ், செம்ம ட்ரைலர். உண்மையிலேயே வந்து தமிழ் ட்ரைலரும் வந்து எந்த இடத்துலையும் சலிச்சு போகாத அளவுக்கு சூப்பராகவே இருக்குது. அந்த இதுக்கு ஓகேவாக இருக்குது. பட் படத்தில் இதே மாதிரி இருந்துச்சுன்னா, இதே அளவில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா படம் கன்ஃபார்மாக இங்கேயும் செம்ம ரன் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இந்த ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் எல்லா ஷார்ட்ஸுமே, சினிமாட்டோகிராஃபி பற்றிலாம் இந்த ஜோக்கர் படத்தில் நம்ம பேசணுன்ற அவசியமே இல்லை. பிகாஸ் இதோட ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஷார்ட்மே கிட்டத்தட்ட ஒரு கேமராவில் பிக் பண்ணி எடுத்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி உள்ள ஷார்ட்ஸாக தான் இருக்கும். ஈவன் அந்த கன் எடுத்து நிற்கிற ஷார்ட்டு, இல்லை கன் எடுத்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த கீழே பேர் இருக்கும், அது பேர் என்னன்னு தெரில, அந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் இது இருக்கும். அப்போ தான் அவர் வந்து அந்த கன்னை எடுத்து ஃபஸ்ட்டு டைமாக யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல வந்து இருக்கிற ஷார்ட்டாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த கிளைமேக்ஸில் வந்து உட்காந்துட்டு ஆங்கர் ஒருத்தவங்க கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிற ஷார்ட்டாக இருக்கட்டும், எல்லா ஷார்ட்ஸுமே வந்து பக்காவான ஷார்ட்ஸாக இருக்கும். அந்த சினிமாட்டோகிராஃபி லெவல் அப்படின்றது வந்து அந்த கலர் டோனை இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற விதம் வந்து டெப்த். இந்த ஜோக்கர் அப்படின்னு இப்போ ஒரு பிளாக் அண்ட் ரெட்டில் ஒரு இது பிக்சர் வந்துச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அந்த படத்தில் அந்த எண்டு கிளைமேக்ஸில் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜோக்கர் அப்படின்றது வந்து ரொம்ப மிஸ்டீரியஸ் கேரக்டராக இருக்கும். மிஸ்டீரியஸ் இன் த சென்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு
ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம்னா அவங்களுக்கு ஏதாச்சும் கோவப்பட்டாங்கன்னாலோ இல்லை சோகமாக இருந்தாங்கனாலோ அவங்க வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து ஒரு வியாதி, அது ஒரு நோயாக வந்து அவங்களுக்கு இருக்கும். சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவன் நம்மளை கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு நினச்சி அதனாலே நிறைய பிரச்சனை அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து அந்த ஒரு கன் கிடச்சி அதுலேருந்து அதை ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் உண்டாக்குற மாதிரி உள்ள கேரக்டராக இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் வந்து இன்செப்ஷன் படத்தை மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. இந்த கேரக்டர் இப்போது கனவுல இருக்கா இல்லை நிஜத்தில் இது நடந்துகிட்டு இருக்கா அப்படின்றத வந்து இன்செப்ஷனில் எப்படி லாஸ்ட்டு ஒரு இது சுண்டி விட்டுட்டு அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அது விழுந்துச்சுன்னா தான் அது உண்மை, ஒரு வேளை விழலை அப்படின்னா அது வந்து கனவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்பின்னர் நான் போடுறேன், ஸ்பின்னர் தான் அது பேர். அது அதே மாதிரி அந்த இன்செப்ஷனில் எப்படி அந்த இது நடந்துச்சோ அதே மாதிரி இதுலேயும் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நடக்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்றத நம்ம வந்து கணிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி உள்ள கேரக்டருக்கு கொண்டு போயிருக்கோம். அதுதான் இந்த படத்தோட ஒரு ஹைலைட்டாக இருக்கும். இந்த படத்தில் லேடி காகா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சிங்கர்னு நினைக்கிறேன், அப்படி தான் தோணுது. அவங்களும் இந்த படத்தில் வந்து ஜாயினாக இருக்கும் போது இன்னும் இந்த படத்துக்கோட ஒரு எலிவேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த படம் நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. பிகாஸ் இந்த செகண்ட் பார்ட்டுக்கு வந்து அது கன்ஃபார்மாக ஒரு லீடாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து பேட்மேனை வந்து சின்ன பையனாக காமிச்சிருப்பாங்க. இதில் எப்படி வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்றது தெரியாது. அண்ட் இதில் இவரோட கேரக்டர் அவங்க அந்த லேடி காகா அப்படின்ற கேரக்டருக்கு சேர்ந்து ஹார்லி குயின் நினைக்கிறேன் அந்த கேரக்டருக்கு சேர்ந்து வரும். இந்த ஹார்லி குயின் கேரக்டர் வந்து ஜோக்கர் மாதிரி, இப்போ பேட்மேனில் எப்படி ஜோக்கர் தனி ஒரு ஆளாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஹார்லி குயின்ற தனி கேரக்டரும் இருக்குது. அட் த சேம் டைம் சூசைட் ஸ்குவாடுன்னு நினைக்கிறேன், நம்ம ஜான் சீனாலாம் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் ஒருத்தர் வில்லனாக வந்திருப்பார், ராக் அண்ட் ஜானத்தன், அவங்க கூட நடித்து ஒருத்தங்க வந்திருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அந்த படத்தில் நடித்தவங்க வந்து சூசைட் ஸ்குவாட்லேயும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து ஹார்லி குயின் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டர் மாதிரி தான், ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். பட் இதில் வந்து அதை அப்படியே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணி வேறு விதமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது வந்து நல்லாயிருக்கு. அது படத்தில் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்றது தெரியல, பட் படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ட்ரைலர் வந்து பக்கா ட்ரைலர், சூப்பராக இருக்குது. ஜோக்கர் அப்படின்ற ட்ரைலர் வந்து ஒருத்தங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்கள டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகணுன்ற மாதிரி உள்ள ட்ரைலராக தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ படமும் இதே லெவலில் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் இந்த ட்ரைலருக்கு உங்களோட மார்க்ஸ் என்ன, அண்ட் உங்களுக்கு இந்த ட்ரைலர் எப்படி பிடிச்சிருந்தது, அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படி பிடிச்சிருந்ததுன்றதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ மாஸ்க்மேன். பாய்.